Hello students, this is Iqbal. Example 6.21. Two ships are sailing in the sea on either sides of lighthouse. Okay. ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. லைட் ஹவுஸ் சைடோட எய்தர் சைடு ரெண்டு ஆப்போசிட் சைடில் வச்சிங்களேன். ரெண்டு சைட்லேயும் வந்து என்னன்னா ஷிப்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree. ஒரு ஷிப்லேருந்து லைட் ஹவுஸோடைய டாப்பை வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க. இன்னொரு ஷிப்லேருந்து 45 டிகிரி பார்க்குறாங்க. லைட் ஹவுஸோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. இங்கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு ஷிப்புக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது வந்து சி லெவல்னு வச்சுங்களேன். ஹரிசான்லாக உள்ளது வந்து சி லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இது சி லெவல்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து இது லைட் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது லைட் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ லைட் ஹவுஸ் ஒரு சைடு 30 டிகிரினா என்ன அதிக தூரமாக இருக்கும், ஒரு சைடு 45 டிகிரினா பக்கத்தில் இருக்கும். சும்மா அது மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் சென்டரில் போட்டாலும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பெல்லாம் போட்டுற மாட்டாங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வரைய போகிறோம். ஒரு ஷிப்பை வந்து 30 டிகிரியில் பார்க்குதா, அது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது 30 டிகிரியில் அதை பார்க்குது. லைட் ஹவுஸோடைய டாப்பை அந்த லைட்டை வந்து வச்சிங்களேன். ஸோ இன்னொன்று வந்து 45 டிகிரியில் பார்க்குது. அது வந்து இங்கேருந்து இந்த மாதிரி இது 45 டிகிரியில் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்போது இங்கே 30 டிகிரி போட்டுக்கிறேன். இங்கே 30 டிகிரி, இங்கே வந்து 45 டிகிரி. சரியா? ஓகே. இந்த லைட் ஹவுஸோட ஹைட்டை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 கொடுத்துருக்காங்க. லைட் ஹவுஸோடைய டோட்டல் ஹைட்டு இது வந்து கரெக்டாக என்ன எவ்வளோ இருக்கா 200 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். இது பி, இது சி, நம்ம எப்படினாலும் நேம் வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரியா? டி. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா ரெண்டு ஷிப்புக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஷிப் டி அண்ட் ஷிப் சி ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இங்கே √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம லாஸ்ட் சம் 2 சம் போட்டோம்னா அது மாதிரி போட முடியாது. √3 வச்சுட்டு அப்படியே நம்ம முடிச்சிட்டோம்னா அப்படி பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ணணும், நம்ம √3க்கு பதிலாக 1.732 வேல்யூ போட்டு தான் முடிக்கணும். ஓகேவா? சரி, ஈஸி தான் சொல்கிறேன். இங்கே ரெண்டு ட்ரையாங்கிளாக நம்ம அதை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து ஏடிபி, செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து ஏடிசி. சரியா? அவ்வளோதான். அந்த ஏடிபி யூஸ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம், ஏடிசி யூஸ் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிருவோம். அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்துக்கிறேன். இந்த இருக்குல்ல, இந்த ஏடிபி எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏடிபி. ஸோ இங்கே ஏடிபியில் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டு, அதாவது ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா அட்ஜசன்ட் சைடு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடுக்கு வரும், tan θ வரும். அப்போ நம்ம tan 30 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். tan 30 is equal to opposite side by adjacent side. tan 30 is equal to இங்கே ஆப்போசிட் சைடு என்ன AD, adjacent side இங்கே என்ன BD. tan 30 வந்து 1/√3. இப்போது AD வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க. பை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அது அட்ஜஸ்ட் BD வந்து என்ன எக்ஸா, அப்போ எக்ஸ். இந்த 1 × x, எக்ஸ் அந்த சைடு போயிடும். 200, இந்த √3 இங்கே வந்துடும், மேலே வந்துடும். புரியுதா? இங்கே டிவைடில் உள்ள எக்ஸ் அங்கே போய் மல்டிப்ளை ஆகிடுச்சு. 1 × x, எக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே டிவைடில் உள்ள √3 இந்த சைடு மல்டிப்ளை ஆகி 200√3. இதை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதேமாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்குது, ட்ரையாங்கிள் ஏடிசி. ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ இங்கே என்னன்னா அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 45 டிகிரியாக இருந்தால் ஒய் என்ன வேல்யூவோ அது இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது 200னா இது கண்டிப்பாக என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 200 தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டெப்ஸோடு தான் போடணும். இப்போ 1045 ஏற்கனவே ஃபார்மில் எழுதி வச்சுனாலும் டேரெக்டாக அங்கே போயிடலாம். AD/CD
AD by CD, opposite side by adjacent side. tan 45 வந்து 1. நீங்கள் அந்த டேபிள்ஸ் வந்து வேணா நம்ம இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளியராக, அது எப்படி மக்கப் பண்ணுறது, எப்படி ஈஸியாக அது ஃபார்ம் பண்ணுறதுங்க கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ தான். ஓகே, tan 45 AD, ADங்கிறது இங்கே 200, இங்கே CD அப்படின்றது Y, இங்கே 1 into Y, Y கிடைக்குமா, Y equal to 200 கிடைச்சிருச்சா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் தான் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ். டூ ஷிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இங்கேருந்து இது எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கேருந்து இது ஒய் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இந்த ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் வந்து எவ்வளோ 200√3 ப்ளஸ் ஒய் எவ்வளோ 200. 200 காமனாக எடுத்துருங்க. 200 காமனாக எடுத்துட்டிங்கன்னா √3 ப்ளஸ் 1 கிடைக்குமா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு 200. √3யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1.732. இதை மக்கப் பண்ணிக்கோங்க. என்ன 1.732ங்கிறத மக்கப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த 1. அப்போ 200 இன்ட்டு 1 + 1 என்ன வரும் 2 வருமா? 2.732. அப்படி இதை ஃபஸ்ட் 2 ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, பேலன்ஸ் 1, 2 2s are 4 + 1 5, 2 0 போடுங்க லாஸ்ட்டில். 3 Ds தள்ளி பாயிண்ட் வைங்க. ஓகேவா? அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 546.4 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகேவா?